இன்றைக்கி மிளகு பறிச்ச கையோடு இந்த பாக்ஸை தூக்கிட்டு அப்படியே நம்ம மஞ்சக்காட்டுக்கு வந்தாச்சுங்க. மஞ்சக்காட்டுக்கும் பாக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறவாங்க, ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்குது. அதுக்கு சாம்பிள் இந்த பக்கெட்டில் தாங்க இருக்குது. வாங்க காமிக்கிறேன். தேன் கூடு தாங்க. நம்ம மஞ்சக்காட்டில் ஒரு தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய தேன் கூடாக இருக்குங்க. அதை நம்ம கவனிக்கவே இல்லை. லாஸ்ட் வீக் தேங்காய் போட வந்திருந்தாங்க. அவங்க தான் கால் பண்ணி சொன்னாங்க, தேங்காவே போட முடியல, முடிஞ்ச அளவுக்கு அந்த தேன் கூடு எடுத்துருங்க அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தேன் கூடு எடுக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் எடுக்கலைங்க. இதுக்கு முன்னாடியே வேறு காட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருந்தாங்க. சூப்பராக புகையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க எப்படி தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு. ரெகுலராகவே இந்த தென்னந்தோப்புக்கு வந்து போயிட்டு தாங்க இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு தேன் கூடு இருந்த அறிகுறி கொஞ்சம் கூட தெரியலங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு மரம் இருக்குது. அப்படியே புகையெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் தேன் எப்படி எடுப்பாங்கன்னு முன்னாடியே காமிச்சிருப்பேங்க. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஆனால் எவ்வளோ தேன் இருக்கும் அப்படின்னு தெரிலங்க. எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஒரு சிலர் வந்து தேன் வேணும்னு கேட்பீங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அளவாக தாங்க தேன் இருக்கும். 2 லிட்டர் 3 லிட்டர் மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அங்கங்கே அப்படியே சேல் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தேன் கூட எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர் வந்து நான் கொடுக்குறேங்க, தேவைப்பட்டால் கேளுங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு துண்டு மட்டும் தாங்க ஃபேஸ்க்கு கட்டுறாங்க. பெருசாக சேஃப்டிக்குன்னு எதுவுமே பண்ணுறதில்ல. மேலே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் டார்க்காக தெரியுதுங்க தேன் கூட. ரொம்ப நாளாச்சுங்க நம்ம காட்டில் தேன் எடுத்து. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பூச்சியை கொல்லாமல் சூப்பராக அந்த புகை போட்டு விரட்டி விட்டுட்டு அப்படியே அழகாக எடுத்துருவாங்க தேன் கூட மட்டும். ஆனால் தேங்காய் போடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கூடு இருக்கிறது தெரியாமல் ஏறிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாருங்க. புகையில் நமக்கு ஒன்றுமே தெரியல. அப்படின்னு தேனீக்கள் பறக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் புகையை கண்டினியூஸாக காமிச்சிட்டு அந்த தேவையில்லாத கூட மட்டும் அப்படியே கீழே கட் பண்ணி விட்டுருவாங்க. ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் தாங்க மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செம்ம காற்றுங்க எடுக்கும்போது. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் சின்ன கூடு தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 1.5 to 2 கிலோ வரும்னு சொன்னாங்க. கட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஷேப் பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே கிட்டார் மாதிரியே தெரியுதுங்க. இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ தான் தேன் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஒரு சில தேன்கூடலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ வரைக்கும்லாம் இருக்குங்க. அப்படியே மட்டை ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது பாருங்களேன், கொஞ்சம் குட்டி தாங்க. ஆனால் உள்ளே தேன் நிறையா இருக்குங்க. அவங்க என்னையே கட் பண்ணி எடுக்க சொன்னாங்க. நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நீங்களே கேஸ் இருந்தால் கட் பண்ணுறதா? குறுக்கு முன்னே கட் பண்ணுங்கக்கா. அடியில் கட் பண்ணு. கீழே போவாது. கத்தியில் அப்படியே பிடிச்சினா அதை அப்படியே இறங்கிக்கும். இப்படியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கக்கா, இது எப்படி இருக்குதுன்னு. கட் பண்ணுறதுக்கு என்னமோ ரொம்ப ஆசையாக தாங்க இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாஸ் பண்ணிட்டேன். கீழே போடாமல் அப்படியே கட் பண்ணியாச்சு. எப்பவுமேங்க கையில் புழிஞ்சு அவங்களே வந்து வடிச்சும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த டைம் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்படியே அடியோடவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் சுத்தமான தேனுங்க. ஏதோ மீனை கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ இந்த தேன் கூட பாருங்கள், நம்மளோடது பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. மட்டையோட மேல் பகுதியிலேருந்தே இருக்குங்க. ஆனால் எல்லா ஷேப்புமே பாருங்களேன், பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இதுலேருந்துமே இப்போ தேன் எடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ பாத்திரம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க மஞ்சக்கட்டை ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாங்க. மஞ்சளுமே பாருங்கள் நல்லா முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் தண்ணி கட்டி வெங்காயம் ஒன்றதெல்லாம் காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே புல்லுமே நிறைய குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிக்குதுங்க. இது ஃபுல்லாக வெங்காயங்க. வெங்காயமும் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. அதுவும் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு பாதியை டேமேஜ் பண்ணிட்டாங்க. மயில் பாதியை பிடுங்கி போட்டிருக்குங்க.
எவ்வளோ புல்லு பாருங்க. இந்த டைம் நம்ம வந்து மாட்டு எரு போட்டிருந்தாங்க, அதுலேருந்தே நிறைய புல்லு முளைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க மக்காச்சோளம் எப்படி முளைச்சிருக்குன்னு, ஏதோ முளைப்பாரி போட்ட மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் டைம் சோளம் போடும்போதுங்க அப்படியே கொத்து கொத்தா அப்படியே வச்சுருக்காங்க, அது அப்படியே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. அப்படியே கோழிக்கு எடுத்துகிட்டு போய் போடலாம். எடுக்கவே மனசு வரலைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளே சாப்பிட்லாமாட்டிருக்குங்க. மஞ்சளுமே இப்போ லைட்டாக எட்டி பார்க்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீ களை எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ புல் இருக்குது. நீ அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கலாங்க. இப்போ வீட்டுக்கு போய் எப்படி தேன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்களோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம தோப்பில் வந்து தேன் கூடை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று நம்ம மறையிறதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. நமக்கு அப்படியே தேன் கூடை கொடுத்துருவாங்க. இல்லை நமக்கு தேன் கூடலாம் வேண்டாம், அதில் தேன் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. நம்ம மறையிறதுக்கு பே பண்ண தேவையில்லைங்க. அந்த மாதிரி எடுக்கிற கூடு பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மரம் ஏறுறதுக்கு ஒரு லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 10 மரம் கூட ஏறுவோன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் ஒரு மரம் கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த சீசனுக்கு மட்டும்தாங்க தேன் எடுக்கவே வருவாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் நிறையா இருக்கும். சம்மர் டைமில் வந்துருச்சுன்னா அவங்க வந்து பனைமரம் ஏறுறதுக்கு போயிடுவாங்க. இதுவுமே நம்ம வாங்குகிற ஐடியாவே இல்லைங்க. சரி இவ்வளோ சுத்தமான தேனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டிருந்தாங்க, அப்படியே வாங்கி வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் குழந்தைங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நம்ம எடுத்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க 1 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ சேல் பண்ணுற அளவுக்கு இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, கரூர், நாமக்கல்ல வந்து உங்களுக்கு தேன் கூடு இருக்குன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது வெளியில் சேலும் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டைமும் கிடைக்குமா அப்படிங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுது அப்படின்னா. நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து எடுத்தாச்சுங்க. தேன் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இதை வெயிலில் வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த புகை போட்டு எடுக்கிறாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த தீந்த ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா, அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் பத்தலைங்க, 3 கிலோ கேட்டிருந்தோம். இவங்க வந்து லிட்டர் கணக்கில் கொடுக்க மாட்டாங்க, கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே புழிஞ்சு வெயிட் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து சக்கரை பாகு வாங்கி நிறைய டைம் ஏமாந்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சுத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேன் பொட்டி வச்சு சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரிஜினலாக தேன் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நம்மளும் இன்றைக்கி சூப்பராக தேன் கூடலாம் எடுத்தாச்சுங்க. தேன் எடுத்த கையோட காயெல்லாம் பறிக்கலான்னு அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. சேனக்கிழங்கு பாருங்கள், அந்த குருத்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு செடி மட்டும் அப்படியே கீழே சாஞ்சிருந்துச்சு. சரி வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்தோம். ஆனால் அது காற்றுக்கு சாஞ்சிருக்கு, அசைக்கவே முடியலங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சேனக்கிழங்கு செடியே பாருங்களேன், ஒரு தனி அழகுதாங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது அந்த கிளைகளோட. இன்னும் கொஞ்ச நாள் போகணுங்க, கொஞ்சம் தாள் மடிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். இந்த சைட் ஃபுல்லாக இருக்குங்க, அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பூசணிக்காய் செடியும் பாருங்கள், நாளுக்கு நாள் அப்படியே சூப்பராக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பிஞ்சுமே நிறைய இருக்குது. இந்த வெரைட்டியே பார்க்க அழகாக இருக்குங்க. அந்த ஷேப் அப்படியே ஓவல் ஷேப்பில் அப்படியே குட்டி காயாக இருக்குது. இந்த டைம் பார்க்க கண்ணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மாற்றுக்கண் வைக்கிறதுக்கு. மரம் வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, காய்க்கே வந்துருச்சு. ஆனால் இன்னும் மாற்றுக்கண் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏதாவது ஒரு நோய் தாக்க மாதிரி வந்துடுதுங்க. இந்த சைடு ஒரு பிஞ்சு இருக்குங்க பூசணிக்காய். பூசணி செடி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, நல்லா தலைஞ்சு வந்திருக்கு. இத்தனைக்கும் நிழல்ல தாங்க இருக்குது, பாக்கு தோப்புக்குள்ள எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த காய் இன்னும் காயிலைங்க, லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். இந்த வெரைட்டி விதை எடுத்து வச்சுக்கணுங்க. இப்படி குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், அப்படி லைட்டாக பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. சொரக்காவும் அப்படி தாங்க பூக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சு வச்சுருக்குங்க, குட்டியாக ஒரு பிஞ்சு இருக்குது. பிஞ்சே பார்க்க சூப்பராக இருக்குங்க. சுண்டக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க அப்படியே முத்துமணி மாதிரியே இருக்குங்க. இன்றைக்கி அந்த சைட் புடலங்காவும் ஒன்று இருக்குது, புடலங்காவும் காய்க்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இது நான் வெள்ளை புடலங்கான்னு நினச்சி உணவே இல்லைங்க. நல்லா பச்சை புடலங்காய் நீளமாக ஒரு நினச்சி தான் உண்ணோம். அது கடைசியில் பார்த்திங்கன்னா வெள்ளை புடலங்க.
பட் இதுவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும் போது காய் நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பூ நிறைய இருக்குங்க. அடுத்து அப்படியே நம்ம நாவல் பழத்தை பார்த்துட்டு போயிடலாம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டி பிஞ்சிலேருந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. விரைவில் பழுக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த சுளுக்கு தாங்க நிறையா இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம மரத்தோட ஃபஸ்ட்டு காய்ங்க. மாமரத்துக்கிட்ட பாருங்கள் பீக்கங்காவும் நிறையா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இங்கேயும் சொரக்கா அப்படி தாங்க குட்டி குட்டி பிஞ்சு நிறையா வச்சுருக்கு. அதுவும் இந்த நீல வெரைட்டி பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ பிஞ்சு இருக்குங்க. நானே எதிர்பார்க்கல. அப்படியே காமிக்கிறவாங்க. சீதா மரத்துக்கிட்ட பாருங்கள் அப்படியே கருகருன்னு சூப்பராக ஒரு பிஞ்சு இருக்குங்க. ஆனால் சொரக்காய் இந்த கலரில் இருந்தாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே அழகாக இருக்குங்க. சீத்தாப்பழமும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கீழே வயலில் போட்ட செடி அப்படியே அங்கே பாருங்கள் கல்லுக்கட்டு மேலே சூப்பராக இன்னொரு பிஞ்சு இருக்குங்க. அது 2-3 பிஞ்சு இருந்துச்சு, ஆனால் அப்படியே கொட்டிருச்சுங்க. இப்போ ஒன்று மட்டும்தான் அப்படியே இருக்குது. எல்லாம் ஒரே ஸ்டேஜில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு 10 ரவுண்டு வந்தாதாங்க புதுசு புதுசாக பிஞ்சு தெரியுது. லாஸ்ட் டைம் இந்த வழியாகவே தான் வந்தோம், ஆனால் இருந்ததே தெரியலங்க. இன்றைக்கி முள்ளங்கியுமே இருக்குது. முள்ளங்கி தாங்க பர்ஃபெக்டாக நமக்கு வந்து காய் கிடைக்குது. அப்பப்போ 2 இருக்குங்க. இங்கெல்லாம் அப்படியே குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குங்க. இந்த சைடு ஒரு முள்ளங்கி இருக்குது. ரெண்டு முட்டைக்கோஸ் 2 காலிஃப்ளவர் வச்சுங்க. காலிஃப்ளவர் 2 காணாமல் போயிடுச்சு, ஆனால் முட்டைக்கோஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. எதுவும் கொத்தாமல் இருக்குங்க, அதான் அதிசயம். இங்கே பாருங்கள் கஸ்தூரி வெண்டை செடி மேலே அப்படியே சூப்பராக படர்ந்து ஒரு சொரக்காங்க. இதை பார்க்கவே இல்லை, நான் கூட முத்தி இருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. பீக்கங்காய் ஆனால் முத்திருச்சுங்க. அதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம். சொரக்காய் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பீக்கங்காய் செடி மட்டும் தாங்க படர்ந்துருக்கு, அங்கங்கே தான் ஒரு காய் இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. அதுவும் இந்த போர் மோட்டார்கிட்டையும் இந்த மாமரத்து கடையிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக நிறைய காய் வைக்குது. நெட்டெல்லாம் பாருங்களேன் அப்படியே 3 பிஞ்சு அப்படியே ஒன்றா இருக்குங்க. இது விதைக்கு விட்ட காய்ங்க. ஃபஸ்ட் டைம் அப்படியே விட்டுருந்தேன். ஒரு பர்ஃபெக்டான காய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. காய் காஞ்சிருக்குன்னு யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிட்டேங்க. லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்துருக்கணும். கொஞ்சம் அந்த வெயிட் இருக்குங்க, நல்லா வெயிட் குறைஞ்சி உள்ளே சவுண்டு வந்தால் தாங்க விதைக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நான் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே கட் பண்ணிட்டேன். பட் போட்டோன்னா காஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. கால் வச்சடெல்லாம் காய்ங்க. ஆனால் இன்னுமே ஒரு 4-5 காய் விட்டு வச்சுருக்கேங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வெரைட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த காய் பார்க்கும்போதே தெரியும். இன்றைக்கி பலாப்பழமும் ஒன்று பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. நல்லா இந்த காம்பு வந்து வாடுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. அதை கட் பண்ணி வச்சிடலாங்க. இன்றைக்கி நம்ம சேர்லாம் போட போகிறதில்ல. என் கணவர் டேரெக்டாகவே ஏறிட்டாருங்க. இன்றைக்கி கத்தியே வேண்டாம், அப்படியே லைட்டாக இழுத்து பார்த்துடலாம். ஏன்னா காஞ்சு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோங்க. பார்க்கலாம் வருதான்னு. ஆஹா கீழே விழுந்ததை எப்படி பார்க்குறாரு பாருங்கள். அவர் கத்தியில் தாங்க கட் பண்ணுறேன்னு சொன்னார். நான் தாங்க இழுத்தாவே வந்துடும் அப்படின்னு. ஆனால் அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க ஸ்லிப்பாகி. இந்த காம்பு காமிக்கிற பாருங்கள் நல்லா வாடி இருக்குங்க. ஆனால் பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே மரத்தில் பறித்தா கொஞ்சம் ஈஸியான வேலை தாங்க. நான் தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு பறித்து வச்சிடலான்னு இன்றைக்கி பறித்தோம். எந்தளவுக்கு வாடி இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல். இன்னும் 1 வாரம் விட்டுருந்தா அப்படியே காய ஆரம்பிச்சிருக்குங்க. பட் பழம் வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் தாங்க இருக்குது. எப்படியோங்க ஒரு டைம் பழம் பறிக்கும் போதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்மளும் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடலாங்க பலாப்பழம் பறிக்கிறதுல சீக்கிரமாகவே. இன்றைக்கி பலாப்பழத்தை விட ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குங்க.
புளிச்சிக்கீரை பாருங்கள், மல்லிகைப்பூ செடிக்கிட்ட நல்லா தலைஞ்சு வந்திருக்குங்க. தண்ணி கூட ஊற்றல, ஆனால் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழமும் காய்க்கு வந்துருச்சுங்க. இன்றைக்கி அறுவடை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உரம்லாம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா காய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது, ஆனால் உள்ள பழம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நேற்று ஒன்று பறித்தேன். ஃபைனலாக மாதுளம்பழமும் கொண்டு வந்தாச்சுங்க. ஒரு 4 செடி இருக்குது. செடி வச்சு ஒரு 1.5 வருஷம் தாங்க இருக்கும். டக்குன்னு காய்க்கு வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த பக்கம் சொரக்காவுமே இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வச்சுது, ஆனால் அப்படியே டவுன் ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த பிஞ்செல்லாம் பாருங்களேன், அப்படியே வாடின மாதிரி ஆயிடுச்சு. வேலிக்கு அந்த பக்கமும் 2-3 காய் இருக்குங்க. அப்படியே அந்த சைட் போய் பறிக்கலாம். இது நீல கத்திரிக்காயே முள்ளு கத்திரிக்காங்க. நாற்று விட்டு வச்சுருந்தேன், அது தளைஞ்சு வந்து பாருங்களேன், காய்க்கே வந்துருச்சு. இன்றைக்கி முட்டைக்கோஸுமே அறுவடை பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஆனாங்க முட்டைக்கோஸ் பொறுத்த வரைக்குங்க, ஊர் உலகத்தில் இருக்க அத்தனை பூச்சியுமே முட்டைக்கோஸ் தாங்க டார்கெட் பண்ணி வருது. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி 1-2 காய் வருதுங்க. அளவான சைஸில் ஒரு முட்டைக்கோஸ் இருக்குங்க இன்றைக்கி. இந்த சைட் பாருங்கள், சொரக்காய் 2 இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். எப்போவுமே கரிஞ்சொரக்காய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்பாங்க, ஆனால் இதுவுமே சூப்பராக தாங்க இருக்குது. மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் உடைச்சிக்கலாம். ஆடி மாத காற்று பயங்கரமாக இருக்குங்க. காட்டுக்குள்ளே வந்தாவே நாமளே பறந்துடுவோமாட்டிருக்கு. அந்த பக்கம் வெண்டைக்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த பீக்கங்காய் விதைக்கி விட்டு வச்சுருந்தேங்க, ஆனால் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உள்ளே பாருங்களேன், அப்படியே காஞ்சிருச்சுங்க. ஆனால் கொத்து பீக்கன் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குங்க. நிறைய விதைகள் எடுக்கலாம். இது லாஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, திரும்பியும் பாருங்கள், அப்படியே குட்டி குட்டியாக சூப்பராக தலைஞ்சிருக்குங்க. வழியில் அப்படியே ஒரு பாவக்காவும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த சைடு வேலி ஃபுல்லாக நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கலாம். இந்த பாவச்செடியெல்லாம் தானாக முளைச்சது தாங்க, கடைசியில் காய்க்கே வந்துருச்சு. புடலங்காவும் பார்த்திங்கன்னா விதைக்கி விட்டு வச்சுருந்தேன், ஆனால் அந்தளவுக்கு சரியாக வரலங்க. அப்படியே இந்த ஒரு பூச்சி தாக்கம் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. நல்லா பழுக்கட்டுன்னு கட் பண்ணி பார்க்கலாங்க, உள்ள விதைகள் இருக்குமானே தெரியல. இன்றைக்கி பூசணிக்காவும் ஒன்று இருக்குங்க, கட் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காவோட ஷேப் பார்த்தாவே ஏதோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுலலாம் பூசணிக்காய்னா சுத்தமாக பிடிக்காதுங்க, ஆனால் இப்போல்லாம் ஃபேவரெட்டில் ஒன்று பூசணிக்காய் தாங்க. அதுவும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பிஞ்சுமே இருக்குங்க. இல்லை கத்திரிக்காவும் 2 இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. வழியில் அப்படியே புளிச்சக்கீரையும் இருக்குது, கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மழை மட்டும் நல்லா வந்திருந்தா இந்நேரம் பெரிய தோட்டமாக மாறி இருக்குங்க புளிச்சக்கீரை. அதே ஸ்டேஜில் அப்படியே இருக்குங்க, கட் பண்ணி விட்டால் லைட்டாக வளருதுங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா தேன் எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தாச்சு. நீங்களும் என்னோட சேர்ந்து நம்ம தோட்டத்தில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய்கறி பறிச்சிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி காய்கறி மட்டும் இல்லைங்க, பலா, பப்பாளி இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, மெயினாக மாதுளம்பழம்னு அப்படியே இன்றைக்கி கூடையே நிறைஞ்சிருச்சுங்க. சீத்தாப்பழமும் பாருங்கள் அப்படியே நல்லா பழமாக இருக்குங்க. சீத்தாப்பழத்தோட மாதுளம்பழம் என்ன ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி தேன், காய்கறி, பழங்கள்னு சூப்பராக அறுவடை முடிஞ்சுதுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சைடில் பாருங்கள், வாசல் ஃபுல்லாங்க அப்படியே வேப்ப மரமாக கொட்டி இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு நல்ல ஒரு உரமாக இருக்குங்க. அதெல்லாம் கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக இந்த நாளை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தோட்டத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய். இன்னொரு விஷயங்க, ஒரு சிலர் வந்து விதைகள் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஆடிப்பட்டமும் வந்துருச்சுங்க. நானும் அடுத்த நடவடிக்கை இப்போ தாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்க விதைகளை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவேங்க. ஸோ இப்போ தான் பூசணிக்காய், சொரக்காய், புடலங்கான்னு எல்லா விதைகளுமே விட்டு வச்சுருக்கேங்க. எல்லா விதைகளும் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட விதைகளை நான் ஷேர் பண்ணிடுறேங்க.